ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ரீசெண்டாக ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையில ஒரு மிகப்பெரிய கான்ஃப்ளிக்ட் வந்து போயிட்டு இருக்கு. ஸோ அதை பற்றி நீங்கள் நியூஸில் வந்து பார்த்துருப்பீங்க. இந்த கான்ஃப்ளிக்ட்டுக்கான பேக்ரவுண்ட் என்ன, இப்போ இஸ்ரேல் ஈரானை அட்டாக் பண்ணுறதுக்கு முக்கியமான காரணம் என்னென்ன அப்படிங்கிற விஷயத்தை நம்ம பேக்ரவுண்டில் 1948 என்னென்ன விஷயங்கள் நடந்துச்சு அப்படிங்கிறத வச்சு நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ நீங்கள் காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தாலும், அதே மாதிரி நீங்கள் கரண்ட் அஃபேர்ஸில் ஆர்வம் உள்ளவங்களாக இருந்தாலும் இந்த செஷன் வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட்லேருந்து லாஸ்ட் வர பாருங்கள். ஸோ முதல்ல இந்த கான்ஃப்ளிக்ட் வந்து எப்போ ஆரம்பிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கான்ஃப்ளிக்ட் வந்து ஜூன் 2025 ஜூன் 13ஆம் தேதி இஸ்ரேல் என்ன பண்ண ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னா, ஈரானை அட்டாக் வந்து பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஸோ முதல்ல இஸ்ரேல் தான் ஈரான் அடிக்கிறாங்க. ஈரானில் இருக்கக்கூடிய முக்கியமான நகரங்கள், ஈரானுடைய கேபிட்டல், இந்த மாதிரி முக்கியமான நகரங்கள்லாம் அடிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஈரானுடைய நிறைய முக்கியமான நபர்களை 13ஆம் தேதி யார் கொலை பண்ணுறா அப்படின்னா, இஸ்ரேல் வந்து கொலை பண்ணுறாங்க. ஸோ அதெல்லாம் முக்கியமான நபர்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, முக்கியமான மிலிட்ரி ஆஃபீஸர்ஸ், மேஜர் ஜெனரல் முகமது பகேரி, அதுக்கப்புறமா மேஜர் ஜெனரல் ஹுசைனி, இந்த மாதிரி மொத்தம் ஒரு 6-7 ஈரானுடைய மிலிட்ரி ஆஃபீஸர்ஸ் இருக்காங்க, அவங்களையும் கொலை பண்றாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் ஈரானுடைய முக்கியமான நியூக்ளியர் சயின்டிஸ்டையும் யார் கொலை பண்றா, ஈரான் வந்து கொலை பண்ணிடுறாங்க. ஸோ இதுக்கு பதிலடி கொடுக்கிறதுக்காக மறுபடியும் யார் அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறா அப்படின்னா, ஈரான் வந்து அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இதோட இவங்க ரெண்டு பேத்துக்குமான கான்ஃப்ளிக்ட் வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இப்போ இந்த கான்ஃப்ளிக்ட் பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு காலத்தில் ஈரானும் இஸ்ரேலும் வந்து ஒரு நட்பு நாடுகளா நண்பர்களா இருந்தவங்க. பட் இப்போ ஏன் இப்படி எதிரிகளா மாறிட்டாங்க அப்படிங்கிறதுக்கான அந்த பேக்ரவுண்ட் வந்து பார்க்கலாம். ஸோ முதல்ல 1948 எப்போ 1948ஆம் ஆண்டு தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இஸ்ரேல் அப்படிங்கிற ஒரு கண்ட்ரி வந்து உருவாகுது. ஸோ ஆக்சுவலாக இஸ்ரேல் வந்து நிறைய நாடுகளோட சண்டை போட்டுட்டு இருக்காங்க. ஈரானோட சண்டை போடுறாங்க, பாலஸ்தீனோட சண்டை போடுறாங்க, இந்த மாதிரி எக்கச்சக்கமான அரபியாவில் இருக்கக்கூடிய நாடுகளோட சண்டை போடுறாங்க. அதுக்கு முக்கியமான காரணமே இந்த இஸ்ரேல் உருவான அந்த விதம் தான். ஸோ இஸ்ரேல் அப்படிங்கிறது நம்ம இந்தியா மாதிரி ஸ்டார்டிங்ல இருந்து ஒரு நாடாக இருந்து உருவானது கிடையாது. ஸோ இஸ்ரேல் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா, பாலஸ்தீன் இருக்கு இல்லையா, பாலஸ்தீன் அப்படிங்கிற இந்த நாட்டுக்கு இஸ்ரேலிய மக்கள் வந்து அகதிகளாக வர்றாங்க. நம்ம இரண்டாம் உலக போர் படிக்கும் போது ஜூஸ் பற்றி படிச்சிருப்போம் இல்லையா. ஸோ ஹிட்லர், ஜூஸ்லாம் வந்து படிச்சிருப்போம் இல்லையா. ஸோ இந்த ஹிட்லர் கிட்ட இருந்து தப்பிச்சு வந்து மக்கள் வந்து இந்த யூதர்கள் வந்து எங்க குடியேறாங்க அப்படின்னா, பாலஸ்தீன்ல வந்து குடியேறாங்க. ஸோ கொஞ்சம் கொஞ்சமா அவங்க என்ன பண்றாங்க, பாலஸ்தீனை அப்படியே அபகரிச்சு பாலஸ்தீன மக்களை அகதிகளை அவங்கள வந்து நாட்டை விட்டு வெளியே போக சொல்ற அளவுக்கு உருவாயிடுறாங்க. ஸோ 1948 தான் பாத்தீங்க அப்படின்னா பாலஸ்தீன்ல இருந்து என்ன பண்றாங்க, இஸ்ரேல் அப்படிங்கிற ஒரு நாட்டை உருவாக்குறாங்க. ஸோ இதுக்கு அரபு நாடுகள் எல்லாமே எதிர்க்கிறாங்க. ஸோ அரபு நாடுகள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஓகே நீங்க பரவாயில்ல இருந்துக்கங்க, ஆனா 2 ஸ்டேட், இஸ்ரேல் ஒரு நாடா இருக்கட்டும், பாலஸ்தீன் ஒரு நாடா இருந்துட்டு போட்டோம் அப்படிங்கிற மாதிரி வந்து அவங்க சொல்றாங்க. ஆனா இஸ்ரேல் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இல்ல இஸ்ரேல் அப்படிங்கிற ஒரு நாடு மட்டும் தான் இருக்கணும், பாலஸ்தீன் இருக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி இவங்க வந்து சொல்றாங்க. ஸோ இதனால தான் இந்த கான்ஃப்ளிக்டே வந்து உருவாகுது. இந்த சமயத்தில் 1998 இஸ்ரேல் உருவானப்போ நிறைய அரபு நாடுகள் இஸ்ரேலுக்கு எதிராக வந்து போர் தொடுக்கிறாங்க. எகிப்தா இருக்கட்டும், சவுதி அரேபியா, இந்த மாதிரி நிறைய நாடுகள் வந்து எல்லா அரபு நாடுகளுமே வந்து இஸ்ரேலுக்கு எதிராக தான் இருக்காங்க. ஸோ அந்த சமயத்தில் இஸ்ரேலோட ஒரு நட்பு நாடா இருந்த ஒரு அரபு நாடு எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈரான். ஓகேங்களா. ஸோ இப்போ 1948 1948 இருந்து 1979 வரை கிட்டத்தட்ட இந்த ஒரு 30 ஆண்டு காலம் வந்து பாத்தீங்க அப்படின்னா இஸ்ரேலும் ஈரானும் வந்து ஒரு நட்பு நாடுகளா இருக்காங்க. ஸோ இந்த சமயத்துல ஈரான் ஆட்சி பண்ணது யார் அப்படின்னா, ஷா முகமது ரேசா பஹ்லவி அப்படிங்கிற இவர் தான் என்ன பண்றாரு, இவர் தான் வந்து ஈரானுடைய மன்னராக இருக்காரு. ஸோ இவர் தான் வந்து ஈரானை ஒரு மாடர்ன் ஸ்டேட்டா கொண்டு போய் நிறைய விஷயங்கள் வந்து பண்றாரு. ஸோ அந்த சமயத்தில் அவங்க ரெண்டு நாடுகளும் நட்பு நாடுகளா இருக்காங்க. ஈரான்ல ஆயில் நமக்கு இருக்கு, ஆயில் நிறைய இருக்கு அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஸோ ஈரான் வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா, இஸ்ரேலுக்கு ஆயிலை கொடுக்குறாங்க. அதுக்கு அவங்க மாற்றாக என்ன பண்றாங்க, டிஃபென்ஸ் சம்பந்தமான நிறைய தளவாடங்கள் வந்து ஈரானுக்கு வந்து கொடுக்குறாங்க. இந்த மாதிரி வந்து ரிலேஷன் போயிட்டு இருக்கு. ஸோ இந்த சமயத்தில் 1978-79 ஈரான்ல ஒரு முக்கியமான விஷயம் நடக்குது. அதுக்கு பேர் தான் ஈரான் ரெவல்யூஷன். ஈரான்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு முக்கியமான புரட்சி நடக்குது. எதுக்காக அப்படின்னா, இந்த ஷா அப்படிங்கிற இந்த மன்னரை எதிர்த்து. எப்பவுமே வந்து ஒரு நாடு எடுத்துட்டீங்க அப்படின்னா, ஒரு நாட்டில் ஒரு சைடு வந்து டெவலப் ஆகிட்டு இருக்கு, இன்னொரு சைடு வந்து டெவலப் ஆகாது. எந்த இடத்துல வந்து ஆட்சி இருக்கும், எந்த இடத்துல வந்து அந்த மன்னர் அந்த ஆட்சியாக இருக்கும், அந்த இடம் வந்து டெவலப் ஆகும், இன்னொரு இடம் டெவலப் ஆகாது. இப்போ நம்ம சொல்லுவோம் இல்லையா, நார்த் இந்தியா டெவலப் ஆகுது, சவுத் இந்தியா டெவலப் ஆகலை, சவுத் இந்தியாவுக்கு எதுவுமே பண்ண மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்றோம் இல்லையா. ஸோ அதே மாதிரி ஈரான்லேயும் வந்து நார்த் டெவலப் ஆகிட்டு இருக்கு, சவுத் டெவலப் ஆகலை. அதே மாதிரி இந்த மன்னர் மேல நிறைய ஊழல் குற்றச்சாட்டுகள் வந்து வருது. ஸோ அந்த சமயத்தில் மக்கள் என்ன பண்றாங்க, அது இல்லாமல் இந்த மக்கள் இவர் வந்து பாத்தீங்க அப்படின்னா இஸ்லாமிக் அந்த கல்ச்சர் இதெல்லாம் விட்டு, ஈரானுடைய கல்ச்சர், இஸ்லாமிக் கல்ச்சர்லாம் விட்டு வெஸ்டோட கல்ச்சர் நோக்கி மூவ் ஆகிற மாதிரி இவர் நிறைய விஷயங்கள் பண்றாரு.
அது எல்லாத்துக்கும் மொத்தமாக என்ன பண்ணுறாங்க, ஈரானுடைய இளைஞர்கள் சேர்ந்து ஒரு மிகப்பெரிய புரட்சி, ஈரானிக் ரெவல்யூஷன் அப்படிங்கிற 1970-79 வந்து பெரிய புரட்சி வந்து நடத்துறாங்க. ஸோ அந்த புரட்சியில் இந்த மன்னரை ஓவர் த்ரோ பண்ணிடுறாங்க. ஓகேங்களா. ஸோ இந்த மன்னர் இருக்கார் இல்லையா, ஷா மன்னர், இவரை வந்து ஓவர் த்ரோ பண்ணிட்டு புதுசாக ஒரு நபரை வந்து ஈரானுடைய தலைவராக கொண்டு வர்றாங்க. ஸோ அவர் தான் யார் அப்படின்னா, இப்போ கரண்ட்ல இருக்கக்கூடிய ஆயத்துல்லா கொமானி. ஸோ யாரு, ஆயத்துல்லா கொமானி அப்படிங்கிற இவர் என்ன பண்றாங்க, ஈரானுடைய தலைவரை கொண்டு வராங்க. ஸோ இவர் வந்து ஈரான ஒரு தியோக்ராட்டிக் ஸ்டேட் அப்படின்னா ஒரு மதம் சார்ந்த ஒரு இஸ்லாமிக் ஸ்டேட், இஸ்லாமுடைய கலாச்சாரங்கள் பழக்க வழக்கங்கள் எல்லாத்தையுமே முழுக்க பின்பற்றக்கூடிய ஒரு இஸ்லாமிக் கண்ட்ரியா, செகுலர் கண்ட்ரியா இல்லாம ஒரு இஸ்லாமிக் கண்ட்ரியா ஈரானை வந்து கொண்டு வராரு. ஸோ இதுக்கப்புறம் தான் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இஸ்ரேலுக்கும் ஈரானுக்குமான உறவு கொஞ்சமா வந்து கொஞ்சம் வந்து வலுவிழக்க ஆரம்பிக்குது. ஸோ இவர் இதான் வந்ததுக்கு அப்புறமா இதை வந்து இஸ்ரேல் எதிர்க்கிறாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் இவரும் என்ன பண்றாரு அப்படின்னா, இஸ்ரேலோட இந்த ஆரிஜின், மறுபடியும் இந்த இஸ்ரேலுடைய ஆரிஜின் இருக்கு இல்லையா, அதை கேள்விக்குள்ளாக்குறாரு. ஸோ இஸ்ரேல் அப்படிங்கிறது ஒரு இல்லீகல் ஸ்டேட். அவங்க வந்து பாலஸ்தீனத்தை அபகரிச்சு வந்து ஒரு நாடு உருவாக்கிட்டாங்க. அதனால இஸ்ரேல் அப்படிங்கிறது இல்லீகல் ஸ்டேட் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. ஸோ இதுக்கப்புறமா இவங்க ரெண்டு பேத்துக்குமான வார் வந்து ஸ்டார்ட் ஆக ஆரம்பிக்குது. ஸோ ஸ்டார்டிங்ல என்ன பண்றாங்க அப்படின்னா, இஸ்ரேல் வந்து இவங்கள கொஞ்சம் அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. முதல்ல வந்து நியூக்ளியர் இந்த சயின்டிஃபிக்கா இந்த சைபர் அட்டாக் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி வந்து அட்டாக் வந்து பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இவர் வந்ததுக்கு அப்புறமா தான், ஆயத்துல்லா கொமானி வந்ததுக்கு அப்புறமா தான் ஈரான் என்ன பண்றாங்க அப்படின்னா, நியூக்ளியர் எல்லாமே வந்து ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அந்த சமயத்தில் முக்கியமாக நியூக்ளியர் சயின்டிஸ்ட் வந்து கொலை பண்றது, அதே மாதிரி அவங்களோட சைபர் அட்டாக் பண்றது, இந்த மாதிரியான தொந்தரவுகள் வந்து பண்றாங்க. ஸோ அந்த சமயத்தில் இந்த 1980s வந்து பாத்தீங்க அப்படின்னா, ஈரான் மற்றும் இன்னும் சில நாடுகள் வந்து இஸ்ரேலுக்கு எதிரி நாடுகளா மாறுறாங்க. யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பாலஸ்தீன் வந்து எதிரி நாடுகளா மாறுறாங்க. ஏன் அப்படின்னா, பாலஸ்தீனியர்களை அடிச்சு துரத்திட்டு தான் இஸ்ரேல் அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்டை உருவாக்கிறாங்க. அதனால பாலஸ்தீனியர்கள் மாறுறாங்க. ஸோ அதுக்கப்புறமா வந்து லெபனான், இந்த மாதிரி ஒரு சில முக்கியமான நாடுகள் வந்து பாத்தீங்க அப்படின்னா இஸ்ரேலுக்கு எதிரி நாடா மாறுறாங்க. ஸோ அந்த சமயத்துல ஈரான் என்ன பண்றாங்க, எந்தெந்த நாடுகள்லாம் இஸ்ரேலுக்கு எதிரியாளர்களா இருக்காங்களோ அவங்க கூட கை கொடுத்து அவங்களுக்கு ஹெல்ப் பண்றாங்க. ஸோ இதுக்கப்புறமா இந்த இவர் வந்ததுக்கு அப்புறமா டைரக்டா இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் எந்த விதமான கான்ஃபிளிக்டும் வரதுல ப்ராக்சி வார் இவங்க என்ன பண்றாங்க, ஒரு சில குழுக்களை உருவாக்கி அவங்கள வச்சு இஸ்ரேலுக்கு எதிராக அட்டாக் வந்து நடத்துறாங்க. ஸோ அதுல முக்கியமான குழுக்கள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஹிஸ்புல்லா. ஸோ லெபனான்ல ஹிஸ்புல்லா அப்படிங்கிற இந்த ஒரு குழுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் ஈரான் சப்போர்ட் பண்றாங்க. அவங்களுக்கு ஆயுதங்கள் வழங்குறது, அவங்களுக்கு பணம் வழங்குறது அப்படிங்கிற மாதிரி ஹிஸ்புல்லா அப்படிங்கிற இந்த குரூப்புக்கு சப்போர்ட் பண்றாங்க. அதே மாதிரி வந்து பாத்தீங்க அப்படின்னா ஹமாஸ். ஸோ ஹமாஸ் அப்படிங்கிற இந்த ஒரு குரூப்பா காசா. ஸோ காசா பாலஸ்தீன் பகுதிகளில் இந்த ஒரு குரூப்புக்கு, அதுக்கப்புறம் ஏமன்ல வந்து பாத்தீங்கன்னா ஹூத்திஸ். இந்த மாதிரி முக்கியமான சில குரூப்ஸ்க்கு வந்து யார் சப்போர்ட் பண்றா, முழுக்க ஈரான் வந்து சப்போர்ட் பண்றாங்க. ஸோ ஈரான் கொடுக்கக்கூடிய ஆயுதங்கள், அவங்களுடைய பணத்தை வச்சு யார் அடிக்கிறாங்க, இவங்க எல்லாமே வந்து யார் அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னா இஸ்ரேல் அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அதனால இப்போ ரீசெண்டா அந்த 1980 இருந்து இப்போ வர ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் மேல டைரக்டா எந்த மிகப்பெரிய கான்ஃபிளிக்ட்டுமே வரல. ஈரான் இவங்களை வச்சுதான். ஸோ இவங்க தான் என்ன பண்றாங்க, இவங்களுக்காக வந்து சண்டை போட்டுட்டு இருக்காங்க. ஸோ அதுக்கப்புறமா என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து 1980 இருந்து இந்த விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்கு. ஸோ அதுக்கப்புறமா இஸ்ரேல் என்ன பண்ண ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னா, 2002 2003 வாக்குல இஸ்ரேல் வந்து நியூக்ளியர் டெக்னாலஜி டெவலப் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஸோ மெயினாக எதுக்காக அப்படின்னா, நியூக்ளியர் டெக்னாலஜியை பயன்படுத்தி நம்ம ரெண்டு விஷயங்கள் பண்ணலாம். ஒன்று, அணு ஆயுதங்கள் வந்து தயாரிக்கலாம். அதே மாதிரி அதை வச்சு நம்ம பவர், எலக்ட்ரிசிட்டி, நியூக்ளியர் எனர்ஜிக்காகவும் வந்து இது பண்ணலாம். ஸோ அதனால இஸ்ரேல் என்ன பண்ண ஆரம்பிக்கிறாங்க, ஈரான் என்ன பண்ண ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னா 2002 2003 இந்த காலகட்டத்தில் அவங்க நியூக்ளியர் டெக்னாலஜி டெவலப் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இது வந்து யாருக்கு பிடிக்கல அப்படின்னா, இஸ்ரேல் மற்றும் வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ், அமெரிக்கா இந்த மாதிரி நாடுகளுக்கு வந்து இது வந்து பிடிக்கல. ஸோ அதனால என்ன பண்றாங்க அப்படின்னா, இஸ்ரேல் வந்து மறைமுகமா நிறைய அட்டாக் வந்து பண்றாங்க. ஸோ அதில் முக்கியமா இந்த ஈரானுடைய நியூக்ளியர் ப்ரோக்ராமுக்கு ஒரு ஹெட், ஈரானுடைய நியூக்ளியர் ப்ரோக்ராமுக்கு ஒரு ஹெட் மாதிரி இருந்த மொஹ்சின் ஃபக்கீர் ஜாஹித் அப்படிங்கிற இந்த ஒரு சயின்டிஸ்டை கொலை பண்றாங்க. அதே மாதிரி ஒரு மிகப்பெரிய சைபர் அட்டாக் வந்து நடத்துறாங்க. என்ன அட்டாக் அப்படின்னா, ஸ்டன்நெக்ட் சைபர் வைரஸ், என்னது ஸ்டன்நெக்ட் சைபர் வைரஸ் அப்படிங்கிற இந்த ஒரு சைபர் அட்டாக் வந்து 2009-10 ஆண்டுகள் நடத்துறாங்க. ஸோ இது மட்டும் இல்லாமல் இதுக்கு இடைப்பட்ட காலத்தில் ஈரானுடைய சொத்துக்கள் வந்து நிறைய சிரியாலையும் ஈராக்லையும் ஈரானுடைய சொத்துக்கள், ஈரானுடைய முக்கியமான விஷயங்களா இருக்கு, அதை அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இது எப்போ அப்படின்னா 2000 இருந்து 2010 ஆண்டு வரை இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து போயிட்டு இருக்கு. சோ அதுக்கப்புறமா அந்த உலக நாடுகள் நிறைய நாடுகள் என்ன பண்றாங்க, இந்த ஈரானுடைய நியூக்ளியர் டீல், ஈரானுடைய அந்த நியூக்ளியர் சம்பந்தமான விஷயத்தை வந்து எதிர்க்கிறாங்க. சோ ஃபைனலா 2015 என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஈரான் நியூக்ளியர் டீல், ஒபாமா பிரசிடென்டா இருக்கும்போது ஈரான் நியூக்ளியர்
டீல் அப்படிங்கிற இந்த ஒரு டீல் போறாங்க. இது வந்து ஒரு 5 நாடுகள் சேர்ந்து ஜெர்மனி, அமெரிக்கா கூட ஒரு 5 நாடுகள், யூரோப்பியன் அந்த மாதிரி 5 நாடுகள் சேர்ந்து ஒரு டீல் போடுறாங்க. இந்த டீல்ல என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஈரான் வந்து நியூக்ளியர் டெவலப்மெண்ட், நியூக்ளியர் ஃபெசிலிட்டி எல்லாமே வச்சுக்கலாம், அவங்க நியூக்ளியர் டெக்னாலஜி டெவலப் பண்ணலாம். ஆனா அதை இன்ஸ்பெக்ட் பண்றதுக்கு அவங்க வந்து அந்த எனர்ஜி ஜெனரேட் பண்றதுக்காக தான் நியூக்ளியர் இது பண்றாங்களா இல்லையா அப்படிங்கறத இன்ஸ்பெக்ட் பண்றதுக்காக IAEA இன்டர்நேஷனல் அட்டாமிக் எனர்ஜி ஏஜென்சி அப்படிங்கிற இந்த ஏஜென்சியை வந்து என்ன பண்ணும், அவங்க வந்து சோதனை பண்றதுக்காக, ஈரான்ல வந்து அடிக்கடி சோதனை பண்றதுக்காக அலோ பண்ணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு டீல்ல என்ன பண்றாங்க, இந்த ஈரான் நியூக்ளியர் டீல் அப்படிங்கிற இந்த டீல் போடுறாங்க. சோ இது ப்ராப்பரா தான் போயிட்டு இருக்கு. ஆனா இந்த டீல ட்ரம்ப், டொனால்ட் ட்ரம்ப் வந்து 2017 வந்து என்ன பண்ணுவாரு, யூஎஸ் உடைய பிரசிடென்ட் ஆவார் இல்லையா, பிரசிடென்ட் வந்ததுக்கு அப்புறம் என்ன பண்றாரு, இந்த ஈரான் நியூக்ளியர் டீலை கேன்சல் பண்ணிடுறாரு. ஓகேவா, இந்த ஈரான் நியூக்ளியர் டீல் போட்டனால வந்து பாத்தீங்க அப்படின்னா இது சுத்தமா ஈரானுக்கு பிடிக்கல. இஸ்ரேலுக்கு வந்து சுத்தமா இந்த நாடுகள்லாம் சேர்ந்து ஈரான் கூட நியூக்ளியர் டீல் போட்டது வந்து அவங்க சுத்தமா பிடிக்கல. பட் டொனால்ட் ட்ரம்ப் வந்து இஸ்ரேலுக்கு சப்போர்ட் பண்ணுவாரு. ஸோ அதனால அவர் வந்து என்ன பண்றாரு, இந்த டீலை தூக்கிட்டாரு. ஓகேவா, அதுக்கப்புறமா ஈரான் வந்து ரொம்ப ஒரு இக்கட்டான சூழ்நிலை தான் வந்து இருந்துச்சு. ஸோ அதுக்கடுத்து என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ரீசெண்டா ஜூன் 12, 2025 ஜூன் 12, 2025 IAEA இன்டர்நேஷனல் அட்டாமிக் எனர்ஜி ஏஜென்சி ஒரு முக்கியமான ரிப்போர்ட் வந்து விடுறாங்க. அதுல என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஈரான் வந்து நியூக்ளியர் வெப்பன் டெவலப் பண்றாங்க. ஓகேங்களா, சோ ஈரான் வந்து நியூக்ளியர் வெப்பன் டெவலப் பண்றாங்க அப்படிங்கிற மாதிரியான ஸ்டேட்மெண்ட் விடுறாங்க. பட் அதுக்கு எந்த எவிடன்ஸுமே அவங்க கொடுக்கல. ஓகேங்களா, இந்த மாதிரி ஈரான் நியூக்ளியர் வெப்பன் டெவலப் பண்றாங்க அப்படிங்கிறதுக்கான எந்த எவிடன்ஸுமே கொடுக்காம ஜஸ்ட் வந்து என்ன பண்றாங்க, ஜஸ்ட் வந்து ஒரு இது மட்டும் ஒரு ரிப்போர்ட் மாதிரி வந்து ஜஸ்ட் சொல்றாங்க. பட் அதுக்கான எந்த நோட்டிபிகேஷனுமே கொடுக்கல. சோ இதை தொடர்ந்து என்ன பண்றாங்க அப்படின்னா, அடுத்த நாள் ஜூன் 13ஆம் தேதியே இஸ்ரேல் என்ன பண்ண ஆரம்பிக்கிறாங்க, இஸ்ரேல் வந்து ஆபரேஷன் ரைசிங் லயன், என்ன ஆபரேஷன் ரைசிங் லயன் அப்படிங்கிற இந்த ஒரு ஆபரேஷனை ஸ்டார்ட் பண்ணி, சோ இந்த ஆபரேஷன் மூலமாக ஈரானை அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. எப்போ, ஜூன் 13ஆம் தேதி இந்த ஆபரேஷன் மூலமா அட்டாக் வந்து பண்றாங்க. ஃபர்ஸ்ட் டார்கெட் எங்க என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஈரானுடைய நியூக்ளியர் ஃபெசிலிட்டி. சோ ஈரானுடைய இந்த நியூக்ளியர் ஃபெசிலிட்டி எங்கெல்லாம் இருக்கோ, சோ ஈரானுடைய நியூக்ளியர் ஃபெசிலிட்டி எங்கெல்லாம் இருக்கோ அங்க வந்து அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஓகேவா, ஈரானுடைய நியூக்ளியர் ஃபெசிலிட்டி இருக்க இடத்துல அட்டாக் பண்ண வந்து ஆரம்பிக்கிறாங்க. ஸோ எந்தெந்த இடம் அப்படின்னா, நட்டான்ஸ் அப்படிங்கிற இந்த இடம், அதுக்கப்புறமா ஃபோர்டோ. ஸோ நட்டான்ஸ், ஃபோர்டோ அப்படிங்கிற இந்த 2 இடத்துல என்ன பண்றாங்க, அட்டாக் பண்றதுக்கு வந்து ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அது மட்டும் இல்லாம நிறைய முக்கியமான அவங்களுடைய ஆர்மி பேஸ் இருக்காங்க, அட்டாக் பண்றாங்க. அடுத்து நம்ம பார்த்தோம் இல்லையா, முக்கியமான சீனியர் ஆஃபீஸர்ஸ், சயின்டிஸ்ட் எல்லாத்தையுமே வந்து அட்டாக் பண்றாங்க. இதுக்கு பதிலடி கொடுக்கும் விதமா ஜூன் 14ஆம் தேதி ஈரான் என்ன பண்றாங்க அப்படின்னா, அவங்க ஒரு கவுண்டர் அட்டாக், இந்த ஃபர்ஸ்ட் ஒரு 2 நாளா வந்து என்ன பண்ணல, ஈரான் வந்து எந்த விதமான எதிர்வினையும் ஆட்டல. சோ இஸ்ரேல் என்ன நினைச்சிட்டாங்க அப்படின்னா, ஈரான் வந்து ரொம்ப பலவீனமாயிட்டாங்க, ஈரானுடைய ஆர்மி பேஸ் எல்லாம் நம்ம வந்து ஒழிச்சதுனால ஈரானால எதுவுமே பண்ண முடியல அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறாங்க. பட் மறுபடியும் ஜூன் 14ஆம் தேதி ஈரான் என்ன பண்றாங்க, ஒரு முக்கியமான ஆபரேஷன் ட்ரூ ப்ராமிஸ் 3 அப்படிங்கிற இந்த ஒரு ஆபரேஷன் வந்து போடுறாங்க. சோ போட்டு என்ன பண்றாங்க அப்படின்னா, ஈரானுடைய இஸ்ரேலுடைய தலைநகரமா இருக்கக்கூடிய தெல் அவீவில இருக்கக்கூடிய ஒரு பேஸ்ல, ஒரு மிலிட்டரி பேஸ்ல ஒரு மிகப்பெரிய லெவல்ல அட்டாக் பண்றாங்க. சோ அந்த அட்டாக்ல ஏற்பட்ட அதிர்வினால என்ன ஆகுது அப்படின்னா, அதுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஹாஸ்பிட்டல் சேதம் அடையுது. சோ உடனே இஸ்ரேல் என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த ஹாஸ்பிட்டல் அட்டாக் பண்ணிட்டாங்க, ஈரான் வந்து மனிதாபிமானமே இல்லாம அட்டாக் பண்ணிட்டாங்க, ஒரு ஹாஸ்பிட்டல்ல பச்சிளம் குழந்தைகள்லாம் இருக்கக்கூடிய ஹாஸ்பிட்டல் போய் அட்டாக் பண்ணிருக்காங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு நரேட்டிவ் கிரியேட் பண்ணி எல்லாத்தையும் அவங்க கூட சப்போர்ட்டுக்கு வந்து கூப்பிடுறாங்க. பட் அதுக்கு நிறைய பேர் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த ஒரு ஹாஸ்பிட்டல்ல இது பண்ணதுக்கே இஸ்ரேல் இப்படி பேசுறாங்களே, ஆனா இஸ்ரேல் வந்து காசா பகுதியில், சோ பாலஸ்தீன்ல அந்த காசா பகுதி இருக்குல்ல, இதுல கிட்டத்தட்ட 20,000 குழந்தைகள், எத்தனை குழந்தைகள், 20,000 குழந்தைகளை கொண்டிருக்காங்க. இது வந்து நம்ம யூஎனோட ரிப்போர்ட் படி பாத்தீங்கன்னா 20,000 குழந்தைகள் கிட்ட எக்கச்சக்கமான ஹாஸ்பிட்டல் இதெல்லாமே அடிச்சு உடைச்சிருக்காங்க. சோ அந்த சமயத்துல உங்களுக்கு தெரியல அப்படிங்கிற மாதிரியான கேள்விகளும் வந்து நிறைய பேர் வந்து கேட்கறாங்க. சோ இப்போ இதுதான் நிலைமை வந்து போயிட்டு இருக்கு. இப்போ கரண்ட்ல ஈரான இஸ்ரேல் அடிக்கிறதுக்கு முக்கியமான காரணமா என்னென்ன கருதப்படுது அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஈரான் வந்து நியூக்ளியர் ப்ரோக்ராம், ஈரான் வந்து அவங்களோட நியூக்ளியர் ப்ரோக்ராம் ரொம்ப தீவிரப்படுத்துறாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லப்படுது. ஸோ அதுக்கு அடுத்து பிரேக் டவுன் ஆஃப் ப்ராக்சிஸ். ஸோ இதுக்கு முன்னாடி ஈரானுடைய ப்ராக்சிஸ் அடிக்கிற வேலையில், அதாவது இந்த ஹமாஸ், ஹிஸ்புல்லா இவங்களை அடிக்கிற வேலையில் ஈரான் இருந்தாங்க. ஸோ இப்போ இவங்க எல்லாத்தையுமே ஆல்மோஸ்ட் வந்து ஒழிச்சிட்டாங்க ஈரான். ஸோ இப்போ அதுக்கு அடுத்த டார்கெட் இஸ்ரேல் ஒழிச்சிட்டாங்க. ஸோ இப்போ அதுக்கு அடுத்த டார்கெட் வந்து பார்த்தீங்கன்னா ஈரான் தான் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலை. அது மட்டும் இல்லாமல் இஸ்ரேலில் இருக்கக்கூடிய ஒரு சில பொலிட்டிக்கல் சிச்சுவேஷன், இப்போ இஸ்ரேல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கரண்ட்ல நெத்தன்யாகு அப்படிங்கிறவர் தான் வந்து பிஎம்ஆ இருக்காரு. இவர் மேல
நிறைய பொலிட்டிக்கல் அலிகேஷன், நிறைய கரப்ஷன் சார்ஜ் வந்து போட்டு மக்கள் இவர் மேல ஒரு அதிருப்தியில் இருக்காங்க. ஸோ இந்த சமயத்தில் இந்த மாதிரி அட்டாக் பண்ணா மக்களுடைய சப்போர்ட்டை திரும்ப வந்து வாங்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பொலிட்டிக்கல் ஆக்ஷன் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லப்படுது. ஸோ அது மட்டும் இல்லாம நிறைய கண்ட்ரிஸ், ஸோ வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்ல நிறைய கண்ட்ரிஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா இஸ்ரேலுக்கு வந்து சப்போர்ட் பண்றாங்க. ஸோ அதனாலேயும் வந்து இந்த ஒரு ஆக்ஷன் எடுத்திருக்கிறதா சொல்லப்படுது. இப்போ இதுல ஒரு டர்னிங் பாயிண்ட் என்ன அப்படின்னா, இதுவரை இந்த வார்ல 2 நாடுகள் மட்டும் தான், இஸ்ரேல் அதுக்கப்புறம் ஈரான் மட்டும் தான் இன்வால்வ் இருக்காங்க. இப்போ இஸ்ரேலுக்கு சப்போர்ட்டா யுஎஸ்ஓ இல்ல இன்னொரு நாடு வந்தாங்க அப்படின்னா கண்டிப்பா ஈரானுக்கு சப்போர்ட்டா இன்னும் சில நாடுகள் ரஷ்யாவோ இல்ல சைனாவோ வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அந்த மாதிரி போச்சு அப்படின்னா இது ஒரு மிகப்பெரிய லெவல்ல வாரா மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இப்போ கண்டிப்பா இஸ்ரேலுக்கு என்ன தேவை அப்படின்னா யுஎஸ் உடைய சப்போர்ட் வந்து தேவை. ஏன் அப்படின்னா இந்த இவங்களுடைய நியூக்ளியர் ரிசர்ச் சென்டர் இருக்கு இல்லையா, அதை வந்து கிட்டத்தட்ட 200 அடி ஆழத்துல வந்து புதைச்சு வச்சுதான் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அந்த 200 அடி ஆழத்துல போய் அடிக்கிற அளவுக்கு எந்த விதமான நியூக்ளியர் வெப்பனும் வந்து இஸ்ரேல் கிட்ட கிடையாது. ஸோ இஸ்ரேலோட வெப்பன் வச்சு என்ன பண்ணலாம், ஒரு 20 அடி ஆழத்துல இருக்கக்கூடிய விஷயத்தை தான் நம்ம தாக்கலாம். ஆனா 200 அடிக்குள்ள போய் தாக்குற அளவுக்கான ஒரே வெப்பன் யார் கிட்ட மட்டும் தான் இருக்கு அப்படின்னா அமெரிக்கா கிட்ட தான் மட்டும்தான் இருக்கு அந்த பாம். ஸோ இப்போ அந்த பாமை இஸ்ரேல் வந்து அமெரிக்கா கிட்ட கேட்டுக்கிட்டு இருக்காங்க. ஸோ ட்ரம்ப் வந்து இதுவரை இன்னும் கொடுக்கல. இப்போ ட்ரம்ப் கொடுத்தாரு அப்படின்னா அடுத்து என்ன நடக்கும் அப்படிங்கிறத நம்ம வந்து பொறுத்திருந்து பார்க்கணும். ஸோ இதனால அந்த குளோபல் எக்கனாமியில என்ன விதமான பாதிப்பு ஏற்படும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆயில். ஏன்னா ஈரான் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான ஆயில் ப்ரொடியூசிங் கண்ட்ரி. ஸோ அதனால ஆயில் எண்ணெய் விலை எல்லாமே வந்து உயரும். ஸோ இதனால வந்து பாத்தீங்க அப்படின்னா பொருளாதாரத்தில் பிரைஸ் ரைஸ், இன்ஃபிளேஷன்லாம் ஏற்படுறதுக்கு முக்கியமான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இப்போ இந்தியா வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்தியா வந்து ஈரானும் நமக்கு முக்கியம், இஸ்ரேலும் முக்கியம். ஏன்னா ஈரான்ல நம்ம நிறைய முக்கியமான ப்ராஜெக்ட்ஸ் வந்து பண்ணிட்டு இருக்கோம். சபஹார் போர்ட் இந்த மாதிரியான ப்ராஜெக்ட் வந்து நம்ம பண்ணிட்டு இருக்கோம். அதே மாதிரி இஸ்ரேல் நமக்கு முக்கியம். ஸோ இந்த சமயத்தில் நம்ம ஈரானை விட்டு இஸ்ரேலுக்கு நம்ம சப்போர்ட் பண்ணோம் அப்படின்னா ஈரான் வந்து யார் பக்கம் போயிடுவாங்க அப்படின்னா சைனா பக்கம் போறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்கு. இப்போ வர ஈரான் சைனா பக்கம் போகாம நம்ம பக்கத்து தான் ஓரளவுக்கு இருக்காங்க. ஸோ இந்தியா இந்த சமயத்தில் ஈரானுக்கு ஹெல்ப் பண்ணல அப்படின்னா சைனா பக்கத்து போயிடுவாங்க. சைனா வந்து இது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியா பயன்படுத்திக்குவாங்க. அதே மாதிரி இஸ்ரேல் பக்கத்து நம்ம போல, இஸ்ரேல் நம்ம சப்போர்ட் பண்ணல அப்படின்னா யூஎஸ் இது எல்லாமே நம்ம மேல கொஞ்சம் கோவமாறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ இது வந்து இந்தியா கொஞ்சம் டிப்ளமேட்டிக்காக வந்து ஹேண்டில் பண்ண வேண்டிய சிச்சுவேஷன் இருக்கு. ஸோ இந்த இதில் அடுத்தடுத்து என்ன நடக்குது அப்படிங்கிறத நம்ம தொடர்ந்து வந்து பார்ப்போம். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி வேற ஏதாச்சும் டாபிக் பத்தி பேசணும் அப்படின்னா மறக்காம அந்த டாபிக் கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க, நம்ம அதை பத்தி வீடியோ போடலாம். தேங்க்யூ கைஸ், தேங்க்யூ.